गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தர். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக கருத்துகள், ராசி பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 25ஆம் நாள் திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய திதி பௌர்ணமி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்ட நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு புதன் சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, லாபத்தை கொடுத்து இன்னைக்கு கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும். மூத்த சகோதரர் வழியில விரயமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தனக்கான செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கால நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மன சஞ்சலத்தினால தூக்கம் கெடும், மன அமைதியின்மை இருக்கும். கையிருப்பு பணம், பணவரவு, குடும்ப செலவு, குடும்ப சண்டை, பேச்சில் கவனம், முன்கோபம் அதிகமா வரும். இதுல எல்லாமே கவனமா இருக்கணும். வாய் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சகோதரர் வழியில விரயங்கள் ஏற்படும். இல்லைன்னா சகோதரர்னால பிரச்சனை இருக்கும், இல்ல சகோதரரோடு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி சகோதரர் வழியில ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிவுகள் எடுக்கும்போது கவனமா யோசிச்சு பார்த்து எடுக்கணும். எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கும் அவங்க வேலைகள்லயோ இல்ல அவங்க எழுதுறதுனாலயோ ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி நல்லபடியா படிச்சு முடிப்பீங்க, நிறைய மார்க்ஸ் வாங்குவீங்க. சுப நிகழ்வுகள்னால விரயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பேரில் கொஞ்சம் காலதாமதமாகும். பூர்வீக பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ இல்ல பூர்வீகத்துல உங்க பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்படவோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை மாமனார் வழி உறவுகள்ல ஏதாவது பிரச்சனைகளோ சண்டைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனம் கொஞ்சம் தெளிவில்லாத நிலையில இன்னைக்கு இருக்கும். போட்டிகள்ல வெற்றி வாய்ப்புகளும் குறித்த கவலை நிலை தான் இன்னைக்கு இருக்கு. நோய் ஸ்தானத்துல சந்திரன் கேது இருக்கிறதுனால மனம் குறித்த பிரச்சனைகளே பெரிதானது இருக்கும். அதாவது மனம் பெரிதும் பாதிப்படையும். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. பூர்வ புண்ணியம் ஸ்தானத்துல குழந்தை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவலையான நிலைதான். அந்த நோய் காரணிகள் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அமைப்புலையோ இல்ல குழந்தை பாதிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளை தரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெரியாத நபர்களோட பொருட்களை இன்னைக்கு நம்பி வாங்க வேண்டாம். அவமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பார்த்து நடந்துக்கோங்க. 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் நல்லா நடக்கும். 2வது குழந்தைக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் ஸ்தானத்துல சனி பார்வை விழறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும். ஆனா நீங்காத ஏதாவது பிரச்சனை உடல்ல இருந்துட்டே இருக்கும். எதிரிகளால பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். நீங்காத பகையினால அவங்களால பயம் ஏற்படும் உங்களுக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால தொழில் நல்லா நடக்கும். லாபம் நிறைய வரும். வியாபாரம் நல்லபடியா நடக்கும். உங்களோட மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும். லாபஸ்தானத்துல சனி செவ்வாய் சுக்கிரன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால லாபம் வர்றதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் விரயமாகறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சனி ராகுசாரம் வாங்கியிருக்கிறாரு, செவ்வாய் ராகுசாரம் வாங்கியிருக்கிறாரு. அதனால விரயங்களும் பெருமளவு இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள்னால விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ விரயங்கள், பொருள் ஏதாவது காணாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோயின் நிலை அறிய முடியாம அதனால துன்பப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியில செவ்வாய் பார்வை விழறதுனால முகத்தில் ஏதாவது தழும்பு விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியே போகும்போது இல்ல வீட்டுல இருக்கும்போதுமே கவனமா போங்க. முகத்துல கோபம் சிடுசிடுப்பு இது எல்லாமே காணப்படும். முன்கோபம் நிறைய வரும். உங்களோட வேலைகள்ல சுறுசுறுப்பு வேகம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகி இருக்கும். அது வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். கையிருப்பு பணம் ஓரளவுக்கு இருக்கும்.
குடும்பம் வந்து நல்ல நிலையில முன்னேறி போய்க்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லா விதத்திலயும் தைரியம் அதிகமாக இருக்கும். பேச்சுகள்லயும் இனிமையான பேச்சுக்களே பேசுவீங்க. கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களோட சகோதரர் வந்து நல்ல நிலையில இருப்பாரு. வெற்றி வாய்ப்புகள் உங்கள தேடி வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தகுந்த வேலையாட்கள், அதாவது வேலையில தேர்ந்த வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். தாயின் உடல்நிலையில கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும். வீடு, வண்டி இது சம்மந்தமா பழுதுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சுப நிகழ்வுகள் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் வந்து ஓரளவு சுமாராக போகும். ஏதாவது குற்றச்சாட்டு உங்க மேல சார்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பார்த்து இருந்துக்கோங்க. மனம் வந்து இன்னைக்கு பைத்தியம் பிடிக்கும் அளவுக்கு நெறைய பிரச்சனைகள் நெனச்சு மனசு வேதனைப்பட்டுட்டே இருக்கும். குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை இன்னும் இல்லையே அப்படிங்கிற ஏக்கமே நெறைய இருக்கும். பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான வழக்குகள், இல்லைன்னா அது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீகத்துல உங்க பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல நம்ம நெனைச்ச அளவு வெற்றி பெற முடியலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை இருக்கும். குரு குரு வந்து 6ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களோட நோய் தீர்ந்திடும். கடன், வழக்கு, விரயம் இதெல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்திடும். சின்ன சின்ன அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தாய் மாமா வந்து நல்லா இருப்பாரு. சனி பார்வை வந்து 7ஆம் இடத்துல விழறதுனால திருமணம் தாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது குழந்தைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து இப்போ தாமதமான நிலையே இருக்கு. கூட்டுத் தொழில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இல்லன்னா கூட்டுத் தொழில்ல வேலை வந்து தாமதமாகும். பேங்க் சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு லாபமான பேச்சுகள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நண்பர்கள் வழியில நீங்க கேட்ட நேரத்துக்கு உதவிகள் கிடைக்காது. அதுவும் கொஞ்சம் காலதாமதமாகும். ஆயுள் ஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால ஆயுள் வந்து தீர்க்கமா இருக்கும். நீங்காத துன்பம், நீங்காத பகையினால ஏற்பட்ட பிரச்சனைகள் இதுலலாம் இருந்து விடுபட்டுருவீங்க. உங்களோட உடல் பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவம் கிடைச்சு நீங்க அதுல இருந்து விடுபட்டுருவீங்க. வேலையில இருந்த இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் நீங்கி, மனசஞ்சலம் எல்லாம் நீங்கி, அதுலருந்து வேலையும் நல்லா நடக்கும். தந்தை வந்து நல்லா இருப்பாரு. தந்தையின் வழியில ஏதாவது ஆதரவு கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கோவில் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே வந்து வேகமாக நடக்கும். வெளிநாடு போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது புனித யாத்திரை போறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல வந்து கொஞ்சம் சுமாரான மந்தப்போக்கு இருக்கும். உங்களோட மதிப்பு, மரியாதை எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பேர் வாங்கிறாதீங்க. பாஸ்போர்ட் சம்பந்தமான வேலைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமியார் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபம் வந்து ஓரளவுக்கு குறைவாக வரும். மூத்த சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். 2வது திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னா 2ஆம் திருமணம் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் வழியிலயோ, இல்ல மருமகள், மருமகன் வழியிலயோ ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. தொழில்னால ஏற்படுற விரயம் அதிகமாக இருக்கும். பொது தொண்டு செஞ்சு அதனால ஏற்படுற விரயங்களும் அதிகமாக இருக்கும். உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. மிதுன ராசி அன்பர்களே, ராசி வந்து நல்லா இருக்கிறதுனால கோபம் எல்லாமே குறைஞ்சிருப்பீங்க. பழக்கவழக்கம் நல்லா இருக்கும். உங்களோட மதிப்பு கூடும். நல்ல முறையில உங்களோட ஆளுமை இருக்கும். தனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால கையிருப்பு பணம் வந்து அப்படியே இருக்கும். பணவரவு அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் குறைந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பேச்சுமே இனிமையான முறையில இருக்கும். அடிப்படை கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லபடியா இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் போகும். கலை சார்ந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். சகோதரர்னால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிகள்ல கொஞ்சம் வந்து பின்வாங்குவீங்க. வெற்றி ஏற்படுறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். வேலையாட்களால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயினுடைய உடல்நிலையில ஏதாவது பாதிப்புகள் வரும். இல்லைன்னா தாயின் மனக்கவலையினால ஏதாவது மனநல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வியாபாரம் வந்து கொஞ்சம் இன்னைக்கு சுமாராக நடக்கும். உங்கள் மேல ஏதாவது குற்றச்சாட்டுகள் இல்லைன்னா வீண் பழிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கற்பக விநாயகரை வணங்குங்க. உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள்லயுமே ஏதாவது இன்னைக்கு இழுபறிகள், பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு.
குழந்தை தாமதத்துல இருந்தவங்க, இப்ப வந்து குழந்தை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள்ல, அதாவது பூர்வீக சொத்துகள்லயோ, இல்ல பூர்வீகத்துல ஏற்பட்ட பேருக்கு களங்கம் ஏற்படுற இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து எல்லாமே விடுபட்டுருவீங்க. போட்டித் தேர்வுகள்லயுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழியில ஏதாவது நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழியில ஏதாவது தந்தையுடன் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. திருமணம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். கூட்டுத் தொழில் வந்து ரொம்ப நல்லபடியா போகும். 2வது குழந்தைக்கு வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால, ஆயுள் வந்து தீர்க்கமா இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்பப்ப வந்துட்டு போகும். வேலையில இருந்த இடைஞ்சல்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும். தந்தையினுடைய உடல்நல பாதிப்புகள் வந்து ஓரளவு சரியாகும். வெளிநாடு வேலையில கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்குவீங்க. அதாவது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கோவில் வேலைகள்ல வந்துமே கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். பதவி உயர்வு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். வாரிசு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்தானம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனால தொழில் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு போகும். மாமியார்னால பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. லாபம் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். மூத்த சகோதரருக்கு இன்னைக்கு சோர்வு, அயர்வு இந்த மாதிரி கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவாரு. எது நண்பர்கள் வழியிலயோ, மருமகள் வழியிலயோ ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா, அது வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். தந்தை வழியில ஏதாவது விரயங்கள், மருத்துவ செலவு விரயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, உங்களோட ஆளுமை, மதிப்பு இது எல்லாமே இன்னைக்கு கூடும். நல்ல முறையில இன்னைக்கு நடந்துக்குவீங்க. பணவரவு வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். கையிருப்பு பணம் ஏதாவது செலவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டைகள் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சகோதரருக்கு மனம் இன்னைக்கு அதிருப்தி நிலையில இருக்கும். எதையாவது நெனச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாரு. தெளிவான மனநிலையில இன்னைக்கு இருக்க மாட்டீங்க. முடிவுகள் எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் தயக்கமாகவும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். முடிவுகள்ல கவனமா முடிவெடுங்க. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உயர்கல்வியில வந்து நெறைய முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் இன்னைக்கு நல்லா நடக்கும். தாயின் உடல்நிலையில வந்து முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நடந்து வீட்ல சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீகத்துல உங்க பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகள் வர்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளோ, இல்ல காலதாமதங்களோ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகளோடு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகளும் குறைவாக இருக்கு. மனம், புத்தி இது 2லயுமே இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்ற உணர்வே இருக்கும். நோய், கடன், வழக்கு இதுல இருந்தெல்லாம் சீக்கிரமா விடுபட்டுருவீங்க. தாய் மாமா வந்து நல்லா இருப்பாரு. அவமானப்படுத்தினவங்களுக்கு அவங்க எதிர்க்கவே நீங்க தக்க பதிலடி குடுத்துருவீங்க. இடுப்பு வலி, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலத்தில் தீரும். திருமணம் வந்து விரைவிலேயே கைகூடுக்கும். 2ஆம் குழந்தைக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கூட்டுத் தொழில் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். பேங்க்ல இருந்து ஆதரவான பேச்சுகள் நமக்கு கிடைக்கும். வெளிநாட்டு உறவுகளோடு நல்ல நட்பு நீடிக்கும். நீங்காத பகையினால ஏதாவது பயம் இருக்கும். அதனால பிரச்சனைகளும் வரும். இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் எல்லாமே வேலையில ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி அதுல ஏமாறுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உயில் சம்பந்தமான வழக்குகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சட்டப்பூர்வ நடவடிக்கை நம்ம மேல எடுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த விஷயத்தையும் கவனமா பார்த்து பண்ணுங்க. நீங்க செய்யற ஏதாவது ஒரு காரியத்தினால உங்க அப்பாவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தந்தையோடு சண்டைகள், வழக்குகள் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வாரிசு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கலும், காலதாமதம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தொழில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு சுமாரா, மந்தமா போகும். அரசு பணி உத்தரவு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். வியாபாரத்துல கொஞ்சம் ஓரளவு சுமாராக போகும். மாமியார் வழியில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஸ்போர்ட் வேலைகள் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும். மூத்த சகோதரருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் ஈடுபாடு இது எல்லாமே அதிகமாகும். 2ஆம் திருமணத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும். திருமணம் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருமகன், மருமகள், நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப குறைவு.
தந்தை வழியில ஏதாவது பிரச்சனைகள், இல்லைன்னா வழக்குகளால விரயங்கள் ஏற்படும். இல்லைன்னா தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா ஏதாவது பொருள் தொலைந்து அதனால விரயம் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து ஈகோ இன்னைக்கு நெறைய இருக்கும். முன்கோபம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஆளுமையும் இன்னைக்கு அதிகமாக செலுத்துவீங்க. ஏதாவது பேசுனீங்கன்னா, அதனால பிரச்சனைகள் பெரிதாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பார்த்து பேசுங்க. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும். பண வரவு கொஞ்சம் குறைவாக வரும். வாய், கண் இது சம்பந்தமான குறைபாடுகள், பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கையிருப்பும் செலவாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட தைரியம் இன்னைக்கு கூடும். வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கும். சகோதரர் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவார். ஆபரணம் வாங்குவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. குறுகிய தூர பயணம், இடமாற்றம் இதனால உங்களுக்கு லாபம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும். தகுந்த வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. காது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். உயர் கல்வியில கொஞ்சம் மந்தமா, கொஞ்சம் சுமாரா படிப்பீங்க. வீடு, மனை, வண்டி இதுலெல்லாம் ஏதாவது பழுது காரணமாக விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது தாமதங்களோ, இல்லைன்னா அதனால ஏதாவது பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வியாபாரம் கொஞ்சம் மந்தமா போகும் இன்னைக்கு. தாயின் உடல்நிலையில ஏதாவது குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியம் இன்னைக்கு நெறைய கிடைக்கும். பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கி நல்லபடியா இருப்பீங்க. மாமனார், தந்தை வழி உறவுகள் வந்து இன்னைக்கு பலப்படும். நல்லா பழகுவாங்க. மனம், புத்தி இது எல்லாமே இன்னைக்கு தெளிவாகும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பிரிந்த நபர் மீண்டும் வந்து உங்களை சேர்வார். அதற்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பல், எலும்பு, தொடை இது சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டிருப்பீங்க. தாய் மாமா வந்து நல்லா இருப்பாரு. திருமணத்துல பெண்களால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் குழந்தை வந்து கொஞ்சம் காலதாமதமாகும். கூட்டு தொழில்ல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பயணத்தினால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க்ல இருந்து நமக்கு சாதகம் இல்லாத பதில்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நோய் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, அதுல இருந்து தீவிரம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா, அது பெரிதாகறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏதாவது ஒரு வாக்குறுதிகள நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க சிக்கிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கவனமா பார்த்துருங்க. தந்தையின் உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் காலதாமதமாகும். வெளிநாடு போறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். பொது தொண்டு நெறைய செய்வீங்க. வாரிசு வேலை கிடைக்கிறதுல அந்த ஆர்டர் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். வேலையில கொஞ்சம் சுறுசுறுப்பா, வேகமா இருப்பீங்க. அதிகாரம் வந்து உங்களுக்கு கூட இருக்கும். நிறைய அதிகாரமா பேசுவீங்க. வியாபாரம் வந்து இன்னைக்கு நல்லா நடக்கும். மாமியார்னால பிரச்சனைகள் பெரிதாகும். நிர்வாக திறனும் இன்னைக்கு மேம்படும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கூடும். மூத்த சகோதரர் நல்லா இருப்பாரு. வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருப்பாரு. லாபம் உங்களுக்கு நெறைய கிடைக்கும். 2ஆம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நண்பர்கள் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருமகன், மருமகள் வழியில ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா அதுவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். இழந்த செல்வமும் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பணங்கள்ல கொஞ்சோண்டி செலவாகுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப சார்ந்த விரயங்கள் வந்து இன்னைக்கு அதிகமாகும். உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, மனதளவிலான பிரச்சனைகளே இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு விரக்தி நிலையிலேயே இருப்பீங்க. கையிருப்பு பணம் அதிகமா இருக்கும். பணவரவு நெறைய கிடைக்கும். குடும்பம் வந்து மேன்மையான நிலையில இருக்கும். வாக்குகள்ல தெளிவான வாக்கு இருக்கும். வாய், கண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அடிப்படை கல்வி படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கு. இழந்த பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வெற்றிகள்ல கொஞ்சம் காலதாமதமாகும். சகோதரர் வந்து கொஞ்சம் சோம்பலாக இன்னைக்கு இருப்பாரு. எழுத்துத் துறையில கொஞ்சம் மந்தமான வேலைப்போக்கு இருக்கும். தகுந்த வேலையாட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. உயர்கல்வி வந்து நல்லா நடக்கும். நல்லா படிப்பீங்க. உயர்கல்வியில நெறைய மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல யோகமான நாளா இருக்கு. சுப நிகழ்வுகள் வீட்ல நெறைய நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வியாபாரம் வந்து நல்லா நடக்கும். தாயின் உடல் நலமும் மேம்படும். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். அறிவு, புத்தி கூர்மை இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். பிரிந்த நபர் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குழந்தை பிறப்பில் கொஞ்சம் காலதாமதமாகும். இல்லைன்னா குழந்தையினோட உடல்நிலை பாதிப்படையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மாமனார், தந்தை வழி உறவுகள்ல பாதிப்புகள் பெரிதாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
திருமணம் தாமதமாகும். இல்லைன்னா திருமணம் நடக்கிற நேரத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில்லயுமே ஏதாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க்ல இருந்து நமக்கு லாபமான செய்திகள் வருவது இன்னைக்கு குறைவுதான். ஆயுள் தீர்க்கமா இருக்கும். தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்காத துன்பம், பகை இதெல்லாம் ஏற்படும். அதனால நீங்க பிரச்சனைய சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏதாவது வீண் பழிகள உங்க மேல சுமத்துறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தையின் உடல் நலத்துல பாதிப்பு இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அன்னதானம் நெறைய செய்யுங்க. அதனால உங்களுக்கு நெறைய நல்லது நடக்கும். வாரிசு வேலையும் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். தொழில் சிறப்பாக நடக்கும். அரசு பணிக்கான உத்தரவு கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் இன்னைக்கு நல்லா போகும். பாஸ்போர்ட் வேலைகளும் வேகமாக நடந்து, அது குறித்த வேலைகள்ல நீங்க போயிருவீங்க. மாமியாரோட இன்னைக்கு இணக்கமாக இருப்பீங்க. எ லாபம் நெறைய இருக்கும். மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வாரு. 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. மருமகன், மருமகள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இழந்த செல்வங்கள நீங்க திரும்ப பெற்றுருவீங்க. லாபத்துல சிறிய அளவு செலவாகுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கூட்டு தொழில், திருமணம், பயணம் இது சார்ந்த விரயங்கள் அதிகமாக இருக்கும். உங்களோட ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி என்பர்களே, உங்களோட மேன்மை இன்னைக்கு உயரும். சிறந்த ஆளுமை இருக்கும். நல்ல பழக்கவழக்கங்கள்ல இருப்பீங்க. பணவரவு அபரிமிதமா இருக்கும். கையிருப்பு பணத்தோட அளவு கூடும். ஆனா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுல கவனமா இருக்கணும். முன்கோபம் நெறைய வரும். சகோதரர் நல்லா இருப்பாரு. தைரியம், வெற்றி வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இசை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும். ஆபரணம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. குறுகிய தூர பயணம், இடமாற்றம் இதனால நன்மை, லாபம் எல்லாமே உண்டு. வீடு, வண்டி யோகம் இது எல்லாமே இருக்கு. தாய் நன்றாக இருப்பார். உடல்நிலையில முன்னேறி இருப்பாரு. வியாபாரம் நல்லா நடக்கும். சுப நிகழ்வுகள் வீட்ல நெறைய நடக்கும். விவசாயம் ரொம்ப நல்லா நடக்கும். குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக பிரச்சனைகள் ஏற்படும். பூர்வீகத்துல பெயருக்கு களங்கம், இல்லைன்னா பூர்வீக சொத்துகள் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்களால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம், புத்தி இதுல ஒரு தெளிவில்லாத சூழல்ல இருப்பீங்க. நோய் தீவிரமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உஷ்ண சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், தோல் சம்பந்தமான வியாதிகள், விஷக்கடி இது எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பார்த்து இருங்க. கடன், வழக்கு இதுல எல்லாமே தீவிரமான நிலையை எட்டிடும். சட்ட நடவடிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது விஷயத்துல ஏமாறுறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். 2வது குழந்தைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கூட்டு தொழில்ல மந்தமான ஒரு நிலை இருக்கும். பேங்க்ல நீங்க லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த லோன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து வழக்குகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துகள்ல ஏமாற்றம் அடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பெயருக்கு களங்கம் ஏற்படும். நீங்காத துன்பத்தினால பகை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பாவால ஏதாவது பிரச்சனைக்கு ஆளாவீங்க. அப்பாவோடு சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் வேலைகள் எல்லாம் இன்னைக்கு சுமாராக நடக்கும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். வாரிசு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். தொழில் இன்னைக்கு நல்லா நடக்கும். வியாபாரம் நல்லா நடக்கும். நிர்வாகத்திறன் இன்னைக்கு உங்களுக்கு மேலோங்கி அதுவும் நல்லா இருக்கும். லாபம் நெறைய கிடைக்கும். ஆனால் விரயமாகும். நோய், கடன், எதிரிகளால லாபம் செலவாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் வேலைகள்ல ஈடுபடுறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களோட லாபம் வரும்போது அது செலவாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2வது திருமணத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். தொழில்னால ஏற்படுற விரயங்கள், பாஸ்போர்ட் வேலையினால ஏற்படுற விரயங்கள், செலவு, மனம் பாதிக்கப்படுவதனால தூக்கமின்மை, சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு சோம்பலான உணர்வு, மந்தமான உணர்வு இந்த மாதிரி இருப்பீங்க. கையிருப்பு பணம் அதிகமாகும். பண வரவும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரும். குடும்பம் நல்ல நிலைமைக்கு முன்னேறிட்டே இருக்கும். வாக்கு நல்லபடியா இருக்கும். பேச்சுலயுமே நீங்க நல்லா பேசுவீங்க. அடிப்படை கல்வியில நல்ல ஆர்வம் இருக்கும். கலை சார்ந்த ஆர்வங்களும் அதிகமாக இருக்கும். உங்களோட தைரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். சகோதரர் நல்லா இருப்பாரு. குறுகிய தூர பயணம், இடமாற்றம் இதனால உங்களுக்கு நன்மை, லாபம் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தகுந்த வேலையாட்கள், வேலை தெரிந்த வேலையாட்கள் கிடைப்பாங்க. உயர்கல்வியில கொஞ்சம் சுணக்கம், மந்தம் இதெல்லாம் இருக்கும்.
வீடு, வாகனம் இதுல ஏதாவது பழுதுகள் ஏற்பட்டு, அதனால விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்வுகள்ல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் கொஞ்சம் சுமாராக போகும். ஏதாவது பெயருக்கு குற்றச்சாட்டு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயின் உடல்நிலையிலே ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதுல வில்லங்கமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும். பூர்வீகத்துல ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். போட்டித் தேர்வு குறித்த ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். பொது தொண்டு நெறைய செய்வீங்க. தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டி, வீடு இதனால ஏற்படுற பழுதுகள், அதனால ஏற்படுற விரயங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது பெயருக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டுத் தொழில் நல்லா போகும். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் காலதாமதமாகும். வண்டி, வீடு இது எல்லாமே செலவாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் குழந்தை கொஞ்சம் காலதாமதமாகும். ஆயுள் தீர்க்கமா இருக்கும். வேலையில வீண் அலைச்சல்கள், மன சஞ்சலம் இதெல்லாம் ஏற்படும். பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்படும். வீண் பழிகள் உங்க மேல சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தையினோட உடல் நலம் நல்லா இருக்கும். தேர்வுல வெற்றிகள் நெறைய கிடைக்கும். கோவில் வேலைகள் நல்லா நடக்கும். வெளிநாடு போறதுக்கு நெறைய யோகமான நாளா இருக்கு. பதவி உயர்வு உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நெறைய யோகம் இருக்கு. வேலையில பெண்கள்னால பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலையில குளறுபடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் கொஞ்சம் சுமாராக போகும். மதிப்பு, மரியாதை இதெல்லாம் குறைவா உங்கள எடை போடுவாங்க. மாமியார் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழியில உங்களுக்கு லாபம் நெறைய கிடைக்கும். ஆன்மீக வேலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே லாபம் நெறைய கிடைக்கும். கோவில்ல வருமானங்கள் உயரும். உங்களோ விரயம் குறைவாக இருக்கும். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களோட ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, உங்களோட ஆளுமை மேம்படும். நல்ல பழக்கவழக்கங்கள் நெறைய இருக்கும். மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கூடும். கையிருப்பு பணம் குறையாம அப்படியே இருக்கும். பணவரவு மேம்படும். பணவரவு கேட்ட இடத்துல இருந்து கிடைக்கும். குடும்ப நிலை மேன்மையான நிலையை நோக்கி போய்க்கிட்டே இருக்குது. பேச்சுகள்லயுமே இனிமையான பேச்சுகள் பேசுவீங்க. வாய், கண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அடிப்படை கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல இனிமையான கல்வி இருக்கும். சகோதரருக்கு உதவி செய்வீங்க. பெண்களால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தைரியமான செயல்கள செஞ்சுட்டு, பின்னாடி அதோட பின்விளைவ நினைச்சு வருத்தப்படுவீங்க. அதனால கவனமா எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க. ஆபரணத்த பாதுகாப்பா வச்சுக்கோங்க. வேலையாட்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வீடு, வண்டி இது எல்லாமே கவனம் தேவை. அதையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. தாயின் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். மனம், புத்தி இதுல எல்லாமே ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கும். போட்டிகள்ல வெற்றிகள் ஏற்படுவதற்கு தாமதமான நிலை இருக்கு. சகோதரர்னால பிரச்சனை ஏற்படும். அவரோடு வழக்குகள் வரைக்கும் பிரச்சனை போகும். ஆபரணம் சார்ந்த வழக்குகள், அதாவது ஆபரணம் காணாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு வழக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. எதிரிகளோட தொல்லைகள் அதிகமாகும். வீண் வம்புக்கு போகாதீங்க. சிறு அரசு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிடித்த வரன் கிடைக்கும். அவங்க படிச்சவங்களாகவும், நுணுக்கமானவங்களாகவும் இருப்பாங்க. திருமணம் விரைவிலேயே நடக்கும். நண்பர்கள் வழியில கேட்ட நேரத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 2வது குழந்தைக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பேங்க் மூலமா நமக்கு லாபமான பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட உறவு பலப்படும். பெரிய நிறுவனங்கள பராமரிக்கிற உறவினர்களோட நமக்கு ஏதாவது நட்பு ரீதியான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கும். ஆயுள் தீர்க்கமா இருக்கும். தொழில்ல வீண் அலைச்சல்கள், மன வருத்தம், மன சஞ்சலம் இதெல்லாம் இருக்கும். தந்தையினோட உடல் நலத்துல நல்லா இருப்பாரு. தந்தையினோட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் வேலைகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வெளிநாடு போறதுல கொஞ்சம் பின்வாங்குவீங்க. வாரிசு வேலையில ஏதாவது குழப்பமான நடவடிக்கைகள் இருக்கும். மனநிலை குழப்பத்தினால தொழில்ல சரியா ஈடுபட முடியாது. சுமாரான தொழில் தான் போகும். மாமியாரோட ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியான நிர்வாகம் நீங்க பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உங்க மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதிப்பு, மரியாதை குறையறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க. லாபம் நெறைய இருக்கும். மூத்த சகோதரர் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு.
மருமகன், மருமகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அத பண்ணுவாங்க. இழந்த செல்வம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இளைய சகோதரத்தின வழியில விரயங்கள் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற செயல்களால செலவுகள் அதிகமாகும், பிரச்சனைகளும் அதிகமாகும். தூக்கமின்மை, சோர்வு இதனால நீங்க ஏதாவது துன்பத்த அனுபவிப்பீங்க. ஏதாவது பொருட்கள தொலைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, சிறந்த ஆளுமை வெளிப்படும். குடும்பத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பண வரவு இருக்கு. ஆனா அது செலவாகுறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பேசும்போது கவனமா பேசுங்க. முன்கோபம் அதிகமாக இருக்கும். குருட்டு தைரியமா இன்னைக்கு ஏதாவது செயல்கள செஞ்சுருவீங்க. பின்னாடி அத நினைச்சு வருத்தப்படுவீங்க. வாய், கண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சகோதரர்னால பிரச்சனைகள் ஏற்படும். ஏமாற்றம் ஏதாவது ஒண்ணுல இருக்கும். வேலையாட்களால அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடு, வண்டி இதுலெல்லாம் பழுது காரணமாக விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அதுல தடைகள், தாமதங்கள் ஏதாவது ஏற்படும். வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இன்னைக்கு போகும். பண்ணை வேலையிலுமே கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும். ஏதாவது குற்றச்சாட்டு உங்க மேல சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயின் உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். பூர்வீக சொத்துக்களால குடும்ப பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை தாமதம் ஏற்படும். மாமனார், தந்தை வழி உறவுகள்ல பாதிப்புகள் ஏற்படும். மனம் வந்து ஒரு வில்லங்கமான யோசனை எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கும். கவனமா யோசிங்க. சகோதரருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சகோதரரோடு வழக்குகள், இல்லைன்னா எதிரிகளால சகோதரருக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீண் வம்புகளால பிரச்சனைகள் ஏற்படும். திருமணம் வந்து விரைவிலேயே கைகூடும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் ரொம்ப நல்லா நடக்கும். நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நேரத்துல கிடைக்கும். பேங்க் சம்பந்தமா லோன் விஷயங்கள் நல்லபடியா பேசி முடிப்பீங்க. பயணத்தினால உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். ஆயுள் தீர்க்கமா இருக்கும். ஏதாவது நீங்காத துன்பம், நீங்காத பகை இதனால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் வந்து வேலையில ஏற்படும். அதனால மன சஞ்சலம் வந்து அதிகமாகும். குடும்பத்துக்குள்ள ஏமாற்றம் அதிகமாக இருக்கும். உயில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தந்தைக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். கோவில் வேலைகள் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கும். தொழில்ல வந்து தொழில்ல உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அரசு பணி சார்ந்த உத்தரவுகள் வருவதற்கு லாபமான நாளா இருக்கு. அதிகாரம் மிகுந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் வந்து நல்லா போகும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே கூடும். லாபம் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு தாமதமாகும். மூத்த சகோதரர் கொஞ்சம் மந்தமா இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா ஃபீல் பண்ணுவாரு. 2வது திருமணம் அமையறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும். சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். கும்ப ராசி அன்பர்களே, உங்களோட மதிப்பு இன்னைக்கு குறைவாக இருக்கும். ஆளுமை அதிகமா செலுத்துவீங்க. முன்கோபம் நெறைய இருக்கும். கையிருப்பு பணம் குறைவாகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பண வரவு எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்காது. குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சுல நிதானம் தேவை. எதையும் யோசிச்சு பேசுங்க. வாய், கண் இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சகோதரரோடு இணக்கமா இருப்பீங்க. வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு. எழுத்துத்துறை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு அதுல வேகம் அதிகமாக இருக்கும். வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல நாளா இருக்கு. தாயின் உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். சுப நிகழ்வுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் நல்லா போகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீகங்கள்ல உங்களுக்கு பெயருக்கு நன்மதிப்பு கிடைக்கும். உங்களோட சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். மாமனார், தந்தை வழி உறவுகள் எல்லாமே பலப்படும். அறிவு, புத்தி கூர்மை இதெல்லாமே மேம்படும். போட்டித் தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குளிர் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனம் வந்து இன்னைக்கு கஷ்டமா இருக்கும். எதையாவது நெனைச்சு குழப்பிக்காதீங்க. உடல் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்தேகம் அப்படிங்கிற ஒரு வியாதி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கருத்து வேறுபாடு தோன்றும். அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எல்லாம் கவனமா இருங்க. திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் குழந்தைக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, பேங்க் மூலமா நல்ல செய்திகள் வர்றது இன்னைக்கு கொஞ்சம் குறைவுதான்.
வெளிநாட்டு உறவுல இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனப்பிரச்சனை அதிகமாகறதுனால மன சஞ்சலம் அதிகமாகும். ஏமாற்றத்தினால மனவலி அதிகமாக இருக்கும். க பேருக்கு களங்கம் ஏற்படுறதுனால மனம் வந்து கஷ்டமா இருக்கும். தந்தை நல்லா இருப்பாரு. கோவில் வேலைகள் எல்லாமே நல்லா நடக்கும். தந்தையின் உடல்நிலையில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. புனித யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. தான தர்மம் நெறைய பண்ணுவீங்க. அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் பண்ணுங்க. சிறப்பாக இருக்கும். வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. லாபம் நெறைய இருக்கும். சகோதரர் வழியில லாபம் நெறைய இருக்கும். நண்பர்களோட உதவிகள் நீங்க கேட்ட நேரத்துல உடனே கிடைக்கும். மருமகன், மருமகள் வழியிலயுமே நீங்க கேட்ட நேரத்துல உடனே லாபம், நன்மை, உதவி இதெல்லாமே கிடைக்கும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களால சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு இன்னைக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு கோபம் நெறைய இருக்கும். தேவையில்லாத ஆளுமைய செலுத்துவீங்க. வில்லங்கமான எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். பணவரவு நெறைய இருக்கு. செலவும் நெறைய உண்டு. குடும்ப செலவு அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேச்சில் நிதானம் தேவை. முன்கோபத்தினால ஏதாவது தேவையில்லாம பேசிறாதீங்க. கலைகள்லயுமே ஆர்வம் இல்லாம இன்னைக்கு இருப்பீங்க. தைரியமான செயல்னால பிரச்சனைகளையோ, விரயங்களையோ பின்னாடி சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமா எந்த விஷயத்தையும் செய்யுங்க. சகோதரருக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். வேலையாட்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வீடு, வண்டி இது வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. சுப நிகழ்வுகள் வீட்ல நெறைய நடக்கும். வியாபாரம் வந்து இன்னைக்கு நல்லா போகும். பண்ணை வேலைகள்லயுமே லாபம் அதிகமாக இருக்கும். தாய் வந்து உடல் நலத்தோடு இருப்பார். நல்லா இருப்பாங்க. திருத்தல தரிசனத்துக்காக எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பிறவதற்கும் வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். மனம், புத்தி இது எல்லாமே தெளிவாகும். மாமனார் வழி உறவு, தந்தை வழி உறவுகள் இவங்கெல்லாம் பலப்படுவாங்க. அதாவது நல்லா பேசுவாங்க உங்களோட. நல்லபடியா பழகுவாங்க. நோய், கடன், எதிரி இது சம்பந்தமான விரயங்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகள் குறித்த விரயங்கள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்துல கொஞ்சம் காலதாமதமாகும். திருமண பேச்சு எடுக்கும்போது ஏதாவது சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும். பயணத்துல போய்க்கிட்டே இருக்கும்போதே ஏதாவது தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சந்தேக புத்தி அதிகமாகும் உங்களுக்கு. கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆயுள் வந்து இன்னைக்கு தீர்க்கமாக இருக்கும். துன்பம், பகை இதெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேலையில வீண் அலைச்சல்கள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் நீங்கும். வேலையும் வேகமாக முடியும். களங்கம் உங்க பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டிருந்தா அது வந்து தீரும். வீண் பழிகளும் நீங்கும். தந்தையினோட உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோவில் வேலை வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். வாரிசு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாகும். தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அரசு பணி சார்ந்த உத்தரவுகள் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும். அதிகாரம் கூடும். மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உயரும். வியாபாரம் வந்து இன்னைக்கு நல்லா நடக்கும். மாமியாரோடு இணக்கமாக இன்னைக்கு இருப்பீங்க. நிர்வாகத்திறன் வந்து மேம்படும். லாபம் பெருகும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நேரத்துல கிடைக்கும். 2ஆம் திருமண வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். தந்தையினால ஏதாவது செலவுகள் அதிகரிக்கும். சகோதரர்னால ஏதாவது செலவுகள் அதிகரிக்கும். உங்களோட ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.